Hello everyone, good day to all. I hope yesterday class you all understand. Okay, let's begin our lesson now. Okay, today we have to start exploratory research. This is under the objectives. Exploratory, as the same suggests, exploratory research is conducted to explore a group of questions. The answers and analytics may not offer a final conclusion to the pursued problem. It is conducted to handle new problem areas which haven't been explored before. This exploratory process lays the foundation for more conclusive research and data collection. ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அப்படின்றது நம்ம நியூவாக ஒரு ரிசர்ச் பண்ணுறோம், ஒரு நியூ ப்ராப்ளத்துக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா லிட்ரேச்சர் ரிசர்ச் பண்ணலாம், இன்டெப்த் இன்டர்வியூஸ் போய் பண்ணலாம், ஃபோக்கஸ் குரூப்ஸ், ஏதாவது ஒரு இப்போ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் குரூப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட், நான் வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு குரூப்பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரிசர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாக்லேட் வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஸ் அனலைசஸ், ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு அது மாதிரி நம்ம அனலைஸும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங் அப்படின்றது வந்து விசித்திரமாக ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து கூட நம்ம பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் எக்ஸாம்பிள் ஆன் ப்ராடக்ட் ரிசர்ச். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி வந்து இந்த ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, organizations conduct two major research when working on a new product or a service. The first one is conducted before developing the product, while the second one is conducted after product development. So இப்போது ஒரு நியூ ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அப்போது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அப்போது அந்த ஆர்கனைசேஷன் வந்து டூ மேஜர் ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெவலப்பிங் த ப்ராடக்ட். ஸோ அப்போது ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இப்போது நீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அது நீடு இருந்தாதா இல்லையா? இப்போது சானிடைசர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்னது, COVID-19 பேண்டமிக் பீரியட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சானிடைசர் கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த ப்ராடக்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரிசர்ச் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சானிடைசர் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. பட் எந்த மாதிரி சானிடைசர், இப்போ டெட்டாலுக்கும் சாவ்லான் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா போனோடனே எல்லாரும் கேட்குறது வந்து டெட்டால் இருக்கா, டெட்டால் இல்லையா, சரி ஓகே வேறு ஏதாவது கொடுங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன நம்மளுடைய ப்ராடக்டில் மிஸ் ஆகுது அப்படின்றத அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஷினர்ஸ் வந்து எப்படி அந்த சர்வே பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் யூஸிங் அவர் ஷாம்பு. ஒரு ஷாம்பு இருக்குது அப்படின்னா அந்த ஷாம்பு வந்து என்னோடய ஷாம்பு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 1 இயரா 2 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து நிறையா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்கள்ட்ட கொஷின் மாதிரி கேட்டு ஒரு சர்வே வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது வந்து ஃபோக்கஸஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் நாலேஜ் ஆன் கரண்ட் இஷ்யூஸ் த்ரூ எ ப்ராசஸஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். Descriptive studies are used to describe the behavior of a sample population. In a descriptive study, only one variable is required to conduct the study. The three main purposes of descriptive research are describing, explaining, and validating the findings. For example, a study conducted to know if top-level management leaders in the 21st century possess the moral right to receive a huge sum of money from the company profit. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா
ஒரு பிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிஹெச்டி தீசஸ் அப்படின்றது பண்ணுறோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள லீடர்ஸ் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் மணியை வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது. இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் தொகை இருக்கு இல்லையா, பாப்புலேஷன். நம்ம வந்து ஒவ்வொரு இப்போ 10 years ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு எடுப்பாங்க. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்க்கு கீழே தான் வரும். ஸோ இது மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த பாப்புலேஷன் எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் ஆர் கேஷுவல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிளனேட்டரிக்கு வந்து 2 டைப் ஆஃப் நேம் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிளனேட்டரி, இன்னொன்று வந்து கேஷுவல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் கண்டக்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் சர்டன் சேஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ். So conducting experiments is the most popular form of casual research. For example, a study conducted to understand the effect of rebranding on customer loyalty. So explanatory research அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பேக்ட், எதனால் இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் திடீர்னு இந்த சேஞ்ச் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள இதுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிளனேட்டரி இல்லைனா கேஷுவல் ரிசர்ச் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கஸ்டமர் லொயாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ என்னோட பிராண்ட் இருக்குது, இப்போ நான் வந்து ஹெச்யூஎல் கம்பெனி அப்படின்னா, ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் அப்படின்னா, ஸோ என்னோட கம்பெனிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் லொயாலிட்டி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்கிட்ட வந்து நான் சர்வே மாதிரி பண்ணுவேன். என்னோடய பிராண்டில் வந்து எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா. இப்போ ஹெச்யூஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வேறு எனக்கு இந்த பிராண்டில் லக்ஸ் அப்படின்றது பிடிச்சிருக்கா. லக்ஸ் அப்படின்றதும் பிராண்ட் இல்லையா, பிராண்ட்குள்ளே ஒரு பிராண்ட். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் லொயாலிட்டியை நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைப்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ டைப்ஸ் பார்த்துட்டோம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், அதாவது ஒரு ரிசர்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஸ்டேஜஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை வந்து நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லலாம். ஃபேஸஸ் ஆர் ஸ்டேஜஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ப்ராசஸ் இருக்குது. ஸ்டெப் 1, டிஃபைன் ரிசர்ச் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு செகண்ட் ஸ்லைட்லேயும் இன்னும் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். அப்போ ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும், ரைட்? அதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸ்டெப் 3 ஃபார்முலேட் ஹைப்போதசிஸ். ஸ்டெப் 4 ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசைன். ஸ்டெப் 5 டேட்டா கலெக்ஷன். ஸ்டெப் 6 டேட்டா அனலைசஸ். ஸ்டெப் 7 இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஃபைன் ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ நான் முன்னாடி சொன்னதே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராவோடு இருக்குது. எஃப்எஃப் அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்ட் சர்வ்ஸ் த விட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொவைடிங் க்ரைட்டீரியா ஃபார் எவாலுவேஷன். எஃப் அப்படின்னா ஃபீட்பேக். Step 1, define research problem. There are 2 types of research problem. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, relate to states of nature, relationship between variables. அதாவது ஒன்று வந்து நேச்சராக ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், திடீர்னு இப்போ COVID-19 அப்படின்றது நேச்சராக ஒரு ப்ராப்ளம், ரைட்? ஸோ அப்போது நம்ம அதோட ரிலேட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணலாம். இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். இப்போது பிட்வீன் வேரியபிள்ஸ் அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக 2 வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் ஃபீமேல். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மேல் வந்து நல்லா படிப்பாங்களா இல்லை ஃபீமேல் வந்து நல்லா படிப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
Essential 2 steps are involved in defined research problem. Understanding the problem thoroughly and rephrasing the same into meaningful terms from an point of view. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டடி பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்போ நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மேல் ஃபீமேல் அப்படி ஒரு ஜெண்டர் அப்படின்றதுல டூ வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு வேரியபிள் வந்து மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல். So review of literature. Once a problem is defined, a brief summary of it should be written down. It is compulsory for a research worker writing a thesis for a PhD degree to write a synopsis of topic and submit it to necessary committee or the research board for approval. Review of literature na enna அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை ஏற்கனவே வேற யாராவது பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், ரிசர்ச் அப்படின்றத மைண்டில் நம்ம என்றைக்குமே வச்சுக்கணும். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ரிசர்ச் அப்படின்றது யாருமே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம நிறைய ஜேர்னல்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அந்த ரிசர்ச் எல்லாம் நம்ம என்னென்ன ஜேர்னல், என்னென்ன மேகசின், ஸோ எதுலலாம் இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்குது, அப்படி இந்த டாபிக் ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு ப்ரீஃப் சம்மரியை வந்து எடுக்கும். ஸோ அதுதான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேட் ஹைப்போதீசிஸ். Formulate hypothesis is tentative assumption made in order to draw out and test its logical or empirical consequence. Hypothesis should be very specific and limited to the piece of research in hand because it has to be tested. இப்போது ஒரு ஹைப்போதீசிஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு அசம்ஷன் தான். ஹைப்போதீசிஸ் அப்படின்னாவே அசம்ஷன் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் என்ன அசம்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபீமேல் தான் வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். இன்னொன்று, ஃபீமேல் வந்து நல்லா படிக்க மாட்டாங்க அப்படின்றது. அப்போது ஹைப்போதீசிஸ்லேயே வந்து நல் ஹைப்போதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு நான் 2 வந்து இருக்குது. நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அசம்ஷன் வச்சு தான் வந்து அந்த ஹைப்போதீசிஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். Step 4. Preparing the research design. The function of research design is to provide for the collection of relevant evidence with minimal expenditure of effort, time and money. Research purpose may be grouped into 4 categories: exploration, description, diagnosis, experimentation. ஸோ அப்போ ரிசர்ச் டிசைன் வந்து என்னோடது என்ன ரிசர்ச் டிசைன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்டிவ், நான் நிறைய ஏற்கனவே நான் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் சொன்னேன் இல்லையா, டிஸ்கிரிப்டிவா இல்லை வந்து எக்ஸ்ப்ளரேஷனா, எக்ஸ்ப்ளனேஷனா, ஸோ இந்த மாதிரி பியூர் ரிசர்ச்சா, அப்ளைட் ரிசர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச் இருக்குது. ஸோ அதில் எந்த ரிசர்ச் டிசைன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஸ்டெப் 4. அப்போ நான் ஸ்டெப் 4ல் வந்து ரிசர்ச் டிசைனை செட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னு. ஸ்டெப் 5. டேட்டா கலெக்ஷன். Primary data can be collected by observation, through personal interview, through telephone interview, by mailing of questionnaires, through schedules. ஸோ அப்போது ஸ்டெப் 5ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன். நான் கொஷினர்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறதையும் நான் செட் பண்ணிட்டேன். அப்போ நான் கொஷின்ஸ் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த 20 கொஷின்ஸை வந்து ஒன்று நான் கொஷின் வந்து கேட்டு பண்ணலாம், இல்லைனா பை அப்சர்வேஷன். எப்படிலாம் வந்து ப்ரைமரி டேட்டா, அதாவது 2 டேட்டா இருக்குது, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணுறது. இப்போது பை அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ அந்த கிளாஸ் ரூமில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம், செகண்ட் மிட்டம்லாம் எவ்வளோ வந்து அவங்க மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து பை அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த்ரூ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. பர்சனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு அந்த கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பண்ணி நான் யார் வந்து பெஸ்ட்டு, மேலா ஃபீமேலா அந்த கிளாஸில் அப்படின்ற மாதிரியும் நான் பண்ணலாம். த்ரூ டெலிஃபோன் இன்டர்வியூ.
ஜஸ்ட் வந்து இப்போது பேண்டமிக் பீரியட், ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது, எங்கேயும் வெளியில் யாரையும் நேராக பார்க்க முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு டெலிஃபோன் மூலமாக வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிக்கலாம். பை மெயிலிங் ஆஃப் கொஷினர்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் ஃபார்மில் வந்து கொஷினர் ஃப்ரேம் பண்ணி அந்த லிங்க்கை வந்து எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இது மூலமாகவும் நான் டேட்டா கலெக்ஷன் பண்ணலாம். அடுத்தது ஷெட்யூல்ஸ். நான் வந்து சில ஷெட்யூல்ஸ் போட்டு அது மாதிரியும் நம்ம டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். Step 6. Data analysis. The analysis of data requires a number of closely related operations such as established of categories. This stage mainly include coding, editing, tabulation. ஸோ நான் வந்து டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஏன்னா நான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன், ரைட்? ஏதோ ஒரு விஷயத்தில் நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டேன், ப்ரைமரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு டேபிள் பண்ணணும். ஸோ அந்த என்னென்ன எடிட்டிங்லாம் பண்ணணுமோ அந்த எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு நான் டூல் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் SPSS அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நான் வந்து அதுக்கு டேபிள் போடுறேன். அதாவது என்னோடய ஆன்சரை வச்சு நான் டேபிள் போட்டு அதுக்கு சார்ட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி டேட்டா அனலைசஸ் அப்படி தான் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சரை வச்சு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்டெப் 6. இதுதான் டேட்டா அனலைசஸ். Step 7. Interpretation and report writing. ஸோ அப்போது நான் டேட்டா அனலைஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து எனக்கு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள்லேருந்து நான் எடுத்து அந்த ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணதை எழுதணும். அதுதான் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு டேபிள் வந்து என்னென்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்குது. மேல் வந்து இவ்வளோ இருக்குது, ஃபீமேல் வந்து இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து நான் கீழே எழுதணும், ரிப்போர்ட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங், ரைட்? ஸோ இதுதான் ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். இதோட வந்து யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. Thank you for watching this.